ஆண்ணே கால் விட்டானே. வாடா தம்பி, எந்த ஊருடா உனக்கு? என்ன பணம்? நன்கொடை சொல்லு. நன்கொடை. சந்தோஷமா இருடா. 500 ரூபா எனக்கு தந்திருக்க, 5 லட்சம் உனக்கு கிடைக்கும். அப்படியே எல்லாரும் 500 ரூபா கொண்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டானே ஆம்பளை. விழக்கூடாதா? நீங்கள் மட்டும் பேணி வாரியே, நான் ஏன் பேணக்கூடாது? என்ன எப்பா உன் மருமகளை டாக்டர் பார்த்தாரப்பா? அது என்னப்பா கர்ப்பப்பை சம்பந்தமாக என்னமோ சொன்னாராம்லாம். என்ன சொன்னார்? பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குங்கிற வார்த்தையை சொன்னாங்களாப்பா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, உடலை எனக்கு காட்டணும். வரலாம். மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலைமை உடலில் இல்லை. இயற்கையாக முருகப்பெருமானுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்கும். பிறக்கிற பிள்ளைக்கு வெற்றிவேல் அப்படி பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. இப்போ அவன் மகனை பற்றி சொல்லுவேன். நீ எல்லாம் கோயில் குளம்னு அலைஞ்சாலும் உன் மகன் அதில் ரொம்ப ஈடுபட மாட்டான். கொஞ்சம் உலகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சது மாதிரி எல்லாத்துக்கும் பேசுவான். ஆனால் அவனுக்கு ஒரு விவரம் தெரியாது. சும்மா பரபரன்னு பேசுவானே தவிர மனதில் கள்ளம். ஆனாலும் அவருக்குரிய நேரத்தில் நான் பார்த்தேன், சனி பகவான் கர்ப்பஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை தோன்றுவது போல், நாடு தள்ளி போனது போல் ஒரு பிரமை தோன்றி அடிக்கடி மறையும். இந்த நிலைகள் ஏற்பட்டிருக்கு. ஆகையினால் சனி பகவான்கிட்டே நான் வரத்தை வாங்கி உனக்கு குழந்தை வர கொடுங்க, பக்கத்தில் வா. எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்காங்க. இந்த அப்பா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வெற்றிவேல்னு பேர் வச்சுக்கா. ஒரு வருஷ காலத்தில் நடந்துடும். போயிட்டு வா. கல்யாண தோதமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க வாங்க. யாருக்கு கல்யாணம்? யாருக்கு? வாங்க, நுழைஞ்சு வாங்க. சங்கிலி அத்துட்டு வாங்க பார்ப்போம். இது என்னதுயா? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? சோம் இல்லையா? கால் வந்துட்டாங்க. அப்செட் பார்ட் ரைட் சிட்டிசன்ஸ் ஆஃப் பி. என்ன நடந்திருக்கு? சுய நினைவோடும் பேசாமல், சுய நினைவற்ற நிலையிலும் பேசாமல், 2 கட்டா நிலையில் வீட்டுக்குள்ளே டென்ஷன் பண்ணிக்கிட்டு சுய வாழ்வை பற்றி சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்காக மருத்துவம் பார்க்க கூப்பிட்டாலும் வரமாட்டான். இந்த மாதிரி டென்ஷன் நடக்கும். இது கிரக கோளாறா அல்லது மதியுகத்தின் கோளாறான்னு உங்களால் தீர்மானிக்க முடியல. கால் வந்துட்டுவான். என்னடி பொண்ணு, என்ன பண்ணுற? இன்னையிலேருந்து உன்னை அடக்கதான் பாரு. உன் கையாலே அந்த சாமி மடிகள் வரலாம். உன் பிள்ளையுடைய மனநிலைகளை அடக்கி தெளிந்த பிள்ளையாக ஆக்கி 6 மாதத்தில் கல்யாண பொண்ணாக மாற்றி காட்டுறேன். இந்தா அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாருங்க. ஓகே. கர்மசாமிக்கு வேலை விஷயமாக கேட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க யாரு? வேலை வாய்ப்பு சம்மந்தமாக வாப்பா. அடுத்து வந்துடுவோம். நம்ம லைனுக்கு வந்துடுவோம். அப்படிதான் கால் வந்துட்டு வரலாம்.
சங்கிலியை எடுத்துக்கால. காற்றுல பிடிச்சிக்கிட்டு தான் சட்டையில் பிடிச்சிதாடா. சாபாஷ். காற்றுல பிடிச்சிக்கிட்ட பொண்ணு உட்காரலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி போயிருக்கீங்களா? எப்போ மணிய? ஏப்ரல். அதான் வெங்கடாஜலபதியுடைய சங்கு சக்கரம் தனுசு எனக்கு தெரிந்தது. இந்த வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு முன்னால் போயிட்டு வந்தீங்களோ? சார் என்ன வேலை பார்க்குறேன்? கண்ணமுடே நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. ஜனவரி மாதத்தில் நீ நினைக்கிற ஐடி ஃபீல்டு உனக்கு கிடைக்கும். சரியா? என்னடா வெற்றி அடைவாய். மாத சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடுத்து வெற்றி அடைவாய். அடுத்து ஒரு நல்ல வாழ்வும் அமையும், புண்ணியமாகவும் இருப்பாய். ஆமாம், நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. கேளுங்க. என் மனைவி அவங்க தங்கச்சிக்கு பணம் கொடுத்தாங்க, தங்கச்சி பொண்ணுக்கு. ஆனால் 1.5 மாதத்தில் தரேன்னு இன்னைக்கு 5 வருஷம் ஆகுது. இன்னும் தரமாட்டாங்க. அதான் பார்த்தேன் என்ன பண்ணலாம்னு தெரியல. எவ்வளோ பணம்? 3 தரேன்னு வாங்கினாங்க. சரித்தா வாங்கி தரேன் போ. கருப்பசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். சென்னை போய் உட்காருங்க. கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம். நல்லா இருமா? இனிமே வராது, தைரியமா. அடுத்து பேசுவோம். கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி அப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? போயிட்டா ஓடு. கோபிச்செட்டிப்பாளையம். கோபியா வா, கோபி அணிந்தவனே வா. கோபி அணிந்தவா நாராயணா, விபூதி அணிந்தவ சதா. என்ன விஷயம்? ஒன்றும் சும்மா நடக்க வேண்டியதானே? என்னடா மறிப்பா? என்னடா வேணும் தம்பி? யாருக்கெல்லாம்? கண்ணவிடுறா, கால் விட்டுவா. மங்கள ரூபிணி நாயகனாகி விநாயக பெருமான் எங்கே இருக்கிறார்? பிள்ளையார் எங்கடா இருக்காரு? சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு போயிருந்தா 3 வருஷ காலமாக உன்னுடைய விவசாயம் சம்பந்தமானதில் பிரச்சனை, பணம் சம்பந்தமானதில் நஷ்டம், உங்களுடைய செல்வத்தை இன்னொருத்தங்கிட்டிருந்து மீட்ட முடியாத துன்பம், வீட்டுக்குள்ள நோய் பிணியால் குழப்பம், அறுவை சிகிச்சை வந்து விடுமோ என்னும் ஒரு பயம், இவை அனைத்தும் நடக்கும். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. இதுக்கு செய்வினைகள் ஒரு காரணம். இந்த மாந்திரிக நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி தாரேன். உங்களுடைய தோட்டம் விவசாய நிலத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறிய சமாதி இருந்தது, அது இப்பொழுது எங்கே இருக்கிறது? ஆனால் அது உங்கள் தோட்டத்தில் கிடையாது, அடுத்த தோட்டத்து எல்லையில் இருக்கு. சரியா? இந்தா மாற்றி தாரேன். நாளைக்கு காலை என்னைய பார்த்துக்கோ. அடுத்து பேசுவோம். கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க வாங்க வாக்கு. கால் வந்துட்டு வாங்க. மனிதன் நினைப்பதுண்டு. என்ன வேணும்பா? கண்ண முடிக்காப்பா. 4 பக்கத்துலையும் கடன் இருப்பதெல்லாம் இழந்தாச்சு. அதனால் அடுத்து தொடங்குறதுக்கு திசை தெரியாமல் இருக்கிறேன் கருப்பசாமி.
ஒன்று நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கையில் வரணும், அப்படி இல்லைன்னா வேறு எது உதவியிலையாவது இருக்கிற தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இதுக்கு எனக்கு ஒரு வழியை பண்ணித்தாங்க என்பது ஒன் கேள்வி. கால் ஒன்று சொல்லணும். தம்பி சூப்பர் இருக்கிய இந்தாப்பா உனக்கு தொழிலை வழிவகுத்து தரேன், வெற்றியாக தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார், வெற்றியாகி. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யார் இவங்க? போல யார்கிட்ட கேட்டுமா நீ வந்து உள்ள விழுந்த? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? எந்த பிள்ளை? ஆம்பளை பையன் இருக்காரா அவனுக்கு? என்ன விஷயம்? கல்யாணம் முடிச்சிருதா? கால் வந்துட்டு. அப்புறம் தன்னுடைய வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன வீடு? கோர்ட் வர போயிருக்கா? முன்னால வந்து அங்கே தள்ளி போய் நிற்கியா, சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறு மாதம் கழித்து உன் பிள்ளை வந்து சேரும். அது நடக்காது. உனக்கு உன் புருஷன் எங்க இருக்காரு? எங்க? அப்படியா? நீ உன் புருஷனை பிரிஞ்சு போ, உன் பிள்ளைய நான் அங்கிருந்து பிரித்து கொண்டு வரேன். அதே மாதிரி தான் அவளும் முடியாது. கால வந்துட்டு வா. அவள் தாய்க்கு அறிகுறியாகிறாள். எப்படி ஆகிறாள்? தாய் ஸ்தானத்துக்கு அறிகுறி ஆகிறாள். தாயும் பிள்ளையும் பிரிக்கக்கூடிய பாவத்தை ஏன் தலையில் கொண்டு போடுதியோ? அடா சொக்கலி புக்களி, இந்தா உன் பிள்ளை மங்களகரமாக வாழும், நீ வாழ்த்தும் அளவுக்கு வாழும், புண்ணியமாக நீயே ஏற்றுக்கொள்வாய். இப்படி வெற்றி உண்டு. ஓடு. காலோட்டவனே சொன்னது தப்பாப்பா? சரிண்ணா, உனக்கு அப்படி இருந்தால் தெரியும். ஒரே சரிங்க. நீ கோர்ட்டில் என்ன இருக்கு? வீடு எங்க இருக்கு? நான் கேட்ட கேள்வியில நீ என்ன வந்திருப்பது என்ன? வீடு இடம் சம்பந்தமாக வேதனைப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டேன். உனக்கு வீடு சம்பந்தமாக என்ன வருத்தம்? அங்கே போய் உட்காருமா. இழுத்த சிதம்பரம் அல்ல, தில்லை நடராஜ பெருமாள் இருக்கிற சிதம்பரம். கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்க என் செல்ல குட்டிகளே, கால் வந்துட்டு வாங்க. வடா மீசக்கடா, நல்லா இருக்கியா? அழக்கூடாது அக்காய், இங்கே வாங்க. நல்லா உட்காரணும், கரெக்டாக உட்காரணும். பக்கத்தில் வாமா. அங்கே தள்ளி இருக்கக்கூடாது. அங்காளம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? அப்படியா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாரும் அங்கே தள்ளி போங்க. உன் பேர் வேணுமா? தாமரைச்சல். அருமையான பேருமா. உன் பேர் என்னடா? தமிழ்ச்செல்வன். உங்கள் அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் செல்வனும் செல்வியுமா வச்சுருக்கானடா. ஆமாம், சும்மா இருக்கியா? உன் பேர் என்ன பேரு? கோசலை குமாரி. அது யாருடைய பேர்? ஐயன் ஸ்ரீராமனுடைய தாயார் கோசலாதேவி, அவளுடைய பேர். கால் வந்துட்டு வாப்பா. அமைதி. யாரங்க சத்தம் போட்டது? காட்டு மனம் இருந்தால், நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்றத, அடிமனது பாதிக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாத பய உணர்வும் மதி குழப்பமும் ஏற்பட்டு வேதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தான் என்ன பேசுகிறோம், என்ன நடக்கிறது என்பதை கூட தீர்மானிக்க முடியாத மனோநிலைகளை. இதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயம் ஒரு காரணம்.
அதனால் பூ 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 இப்படி ஓயாமல் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கா. யாரை கண்டாலும் எரிச்சல், யாரை கண்டாலும் புகச்சல். வீட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன், எனக்கு முடியற. இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கு. இதையெல்லாம் மாற்றி தந்தா போதும்ல. கால் விட்டு கண்ணே நான் நல்ல உன்னை என்று வரலாம். இவங்க கூட பிறந்தவங்களாம் எங்கே இருக்காங்க? உனக்கு அத்தை இருக்காளா? இல்லை என்ன சித்தப்பன் பெரியப்பனா? இங்கேயே பக்கத்துலேயே இருக்காங்களோ? சரி 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 சரி. சிதம்பரம் பக்கத்தில் என்ன கிராமம்? ஆடூர் பூங்கு. நண்டுகள்லாம் விளையாடுகிறேன். சரிண்ணா? இதை குணமாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை என்னைய பாருங்க, அடுத்த வாரம் கூட்டுவாங்க. பக்கத்தில் வரலாம். வா பக்கத்தில். ஆளை சொல்லுதே குணமாக்க மாட்டேன். ஆளை சொல்லணுமா குணமாக்கி தரணுமா? அப்போ ஆளை கேட்க மாட்டியா? பக்கத்தில் வா. உங்களுக்கெல்லாம் சரியான லாக்கு போட்டால் தான் அடங்குங்க. என்னடா நல்லா இருக்கா? தொடர்ந்து என்னை பிடிச்சிக்காங்க, வெட்டி ஆகிட்டாங்க. ஓ வாடா தம்பி, மீசக்கார ராசா. உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே ஒன்று தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவா. என்ன தோப்பு? என்ன தோப்பு? உங்க ஊருக்கு பேர் என்ன பேரு? பரங்கிப்பேட்டை. தோப்புன்னு ஒரு ஊர் வருதா? என்ன ஊர்? அங்க எதுக்கு போன நீ? அந்த ஊர் பக்கம் என் குதிரை போகுது, என்ன காரணம்? அப்படியா? சரி, காரணம் கேள்விப்பட்டிருக்கியா? டங் 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 அப்படி சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். அப்பா, கழிந்த 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் வேதனையும் பண நஷ்டமும் கடன்களும் மனதில் தோன்றி இருக்கிறது. உண்மையா இல்லையா? அதனால் இப்போ புதுமையான தொழில் பார்ப்பதா அல்லது கடனை தீர்க்க வழி என்ன என்பது ஒரு கேள்வி. வேற என்ன வேண்டும்? நான் எடுத்த முடிவை தான் நீ எடுத்திருக்க. இந்த பெருவரல புடி. நீ வேண்டாம்னாலும் அவ வேண்டாம்ட்டு போயிடுவாள. கால் வந்துட்டு வா. தேவையில்லாத திருஷ்டி, தேவையில்லாத உவலை, இதெல்லாம் தோன்றி பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்குடா. உங்கள் டாக்குமெண்ட்லாம் எங்கே வச்சிருக்கிறேன்? வீட்டில் இருக்கா? வேற ஒரு டாக்குமெண்ட் அடமானத்தில் உள்ளது எது? இந்தா, அதையும் மீட்டு தரேன். இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவு தந்துடுறேன். தனியை பேச வேண்டிய நிலைமை இருக்கு. அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. இந்தா, உங்களுக்கு சிதம்பரமா? திருப்பூர். திருப்பூர் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தது யாரு? திருப்பூர். கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தது. வாமா, நீ இல்லை, நீ வா. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன பிரச்சனை? கால் அனுப்புவாங்க. அடுத்து, தான் வச்சிருக்கிற தொழில் சீராக ஓடாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டு வந்தது யாரு? வந்து நெழுக்காப்பா. கால் அனுப்புவா. 1 2 3
1 2 3. கால் விட்டு வா. அடுத்த திருப்பில் என் பிள்ளைய திருத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க யாரு? உன் பிள்ளை என்ன செய்யுது? அங்கே நில்லுக்கா. உன் பிள்ளை என்ன செய்யுது வீட்டில்? இப்போ அவனை என்ன திருத்தி தரணுமா? நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன்னா குதிரை போகலமா வீட்டுக்கு, அதனால தான். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி. உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். சின்ன வீடு தான், அவனுக்கு பெரிய வீடாக அவனும் இல்லை. என்ன, உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். 1 2 3. இப்போ ஒரு ஓராண்டு காலங்களாக வருமான சம்பந்தமான மனவர்த்தமும் குழப்பமும் நடக்கும். உன் புருஷனுக்கு அடிக்கடி டென்ஷனும் மனவர்த்தமும் வந்து தேவையில்லாத உன் குடும்பத்தை பற்றியே பேசி சண்டையை போடுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா நீ நினைக்க, அதான் உண்மை. ஆனால் இந்த பிரிவு நிலை ஏற்படாது. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உரிமையாக புதுமையாக ஒரு வீடு அமைச்சு உன் குடும்பத்தை நல்லாக்கி தாரேன். கடன் இல்லாமல் பட்டுத்தாரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. நல்ல நடப்பு. உன் பொறுத்த வேற யாருக்கும் பழகலை, ஒன்றும் குழப்பம் நடக்கலை. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இந்தா பக்கத்தில் வா, எல்லாம் நல்லா நடக்கும். சந்தோஷமா இந்தா வருமானத்தை தாரேன். வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. இது யார் பை? பைய எடுத்துக்கோ. என்ன வேணும்? என்ன தொழில்? என்ன கருத்தா இவனை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சரி, காலில் வந்துட்டு வரலாம். சரி கேட்டா பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த திருநீர் முருகா போய் உட்கார். உன்னுடைய கடைக்குள்ளே பார்த்தேன், மாறுபாடுகள் எதுவும் நடக்கலை. ஆனால் கிரகப்படி இப்போ 9 மாதங்களாக உன் தொழில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருக்கு. போட்ட முதல் கூட தெருவுக்கு எரியுது மாதிரி இருக்கே தவிர விலை போக மாட்டேன். இந்த நிலைகளில் வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமா அப்படி என்பது ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன். உன்னுடைய கடையை போட்டோ எடுத்து அடுத்த வாரம் கொண்டு வா, ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா இருப்பாங்க, போட்டுக்க, பண்ணித்தரேன். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி எங்கள் வீட்டில் ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் இருந்தும் எங்கள் வீட்டில் சோதனையும் வேதனையும் குடும்பத்தில் கஷ்டமும் நடக்க, அது ஏன்? அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வா. என்ன தெய்வம்? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு நல்வாழ்வு கொடுக்கணும்னு பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க முன்னால. 3 பேர் இருக்காங்க. அப்படி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கூடாத நட்பால் உன் மகன் குழப்பம் அடைஞ்சிருக்கான். உழைக்கிற முதல்ல சேமிக்க முடியாத குற்றவாளியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனத்துக்கு திருத்தி வீட்டடங்கி வாழ வச்சுருந்தா போதுமா? இந்தா அவன் ஒரு பழக்கத்தில் இருக்கான். அதுலேருந்து மீட்டி கல்யாணத்தை நடத்தி தரேன். நல்லா இருக்கு. நான் கருப்பராயை காப்பாற்றுவேன். போ வாடா தம்பி. யாரெல்லாம் வந்திருக்கிய? பிள்ளை தமிழ் பாடுகிறேன். கால் வந்துட்டுவாங்க, வரலாம். அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பெண் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வரலாம். என்னென்ன வேணும்? பக்கத்தில் வாங்க.
இந்த விரல அப்படி உன் பையனுக்கு ஸ்திரீ வசியம் குறைவு, ஜென்மபாவத்தின் அடிப்படையில் பெண்ணோடு இன்புற்று வாழக்கூடிய விஷயத்தில் தடை இருக்குது. இதை நீக்கி தெளிவாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் ஒன்று இந்தா அடுத்த வாரத்தில் என்னை வந்து பாரு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வாப்பா பெண்ணடியாலே முன்னால வா. மங்கரம் எனக்கு காது கேட்கலையே. பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நீ கேட்க வந்திருக்க. நானும் அந்த பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை கேட்டிருந்தோம், யாருப்பானு தான் கேட்டேன். கால் விட்டுவான். உன் மருமகனை திருத்திடலாம்னு உத்தரவு. என்ன திருத்தி பெருமையோடு இணைந்து வாழ வைக்கிறேன். வா பக்கத்தில் எல்லா செல்வத்தோடும் ஐஸ்வர்யமாக இருப்பா. மகானுமம் வாங்கிட்ட கண்ணீர் விட மாட்டான். இந்தா நல்லா இருக்கு, சந்தோஷமா இல்லை கேட்டான். 3 முறை என்னைய பார், கால் வந்துட்டு வாடா. ஆமாம் அடிக்கடி மாற்றி போடுங்க, தோசை இல்லை. திருப்பூர் இல்லாமல் சில பேர்கள் வந்து நிற்கிறீங்களே, என்ன அர்த்தத்தில் வந்து நிற்கிய? இந்த இதுக்கு எத்தனை நம்பர் செருப்பு வேணும்? 6ஆம் நம்பர். நான் பிறந்த தேதி 6, அது கரெக்டு தான். ஆனால் செருப்புக்கு நம்பர் 7. கால் வந்துட்டுவான். கண் அளக்காதது கை அளக்குமாடா? உன் கணிப்பே சரி என்ன. ஆனால் கொஞ்சம் ஒட்டி வந்துட்டாப்ப. இல்லை 6ஆம் நம்பர் சொல்லிட்டோம்னா போட்ட முதல்ல எடுக்க முடியாத மனவேதனை, ஜனவசியம் இல்லாத குறை நடந்துக்கிட்டு இருக்கு. தொழிலை விருத்தியாக வாழ வச்சுருந்தா போதுமா? வேறு என்னடா வேணும்? இந்தாடா பணத்தை தந்தாச்சு உன் கடன் தீரும். செல்லுகிற காசா செல்லா காசான்னு பாருடா. செல்லுகிற காசு தான். ஆனால் நீ இப்போ செல்லா காசு மாதிரி இருக்க. இந்தா 10 லட்சம் கிடைக்கும். படி புண்ணியமாயிருந்த மகனே ஓடியா. 3 முறை அப்பாவை தொடர்ந்து பாருடா, வெற்றி அடைச்சிடும். போடா. கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? பெண்ணடியான்னு சொல்லி பொம்பளை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்திருக்காங்க. அம்மா வாம்மா, நல்லா இருக்கியாம்மா? சரிம்மா, சந்தோஷமா இருக்கியா? பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனும் பக்கத்தில் வைத்தான். ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சியில் வைத்தானாம். ஏனம்மா அது நானம்மா. இன்னொரு தரம் கால நல்ல பாட்டா. சொல்லுக்கா, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கருமாரி முகம் பாரு கற்பூர ஒளியினிலே. உன் பிள்ளைய பத்தி கேட்டு வந்துருக்கு. நீ வாழு, உன் பிள்ளைக்கு கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்க. இந்த அப்படி 1000 கதை பேசுங்க, நேரம் இல்லை. போயிட்டு வா. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை சம்பந்தமாக என்ன செய்து குழந்தைக்கு? யாரா வந்தீங்க? வாங்கங்க. ஓ கால் வந்துட்டு தீனோரே நாயகமே மாறலாமா? தூதர் ரவி போதனையை மீறலாமா? மனம் தூரலாமா? தீனோரே காட்டு எங்க அந்த அரண்? வேற என்ன வேணும்?
என்ன பிரச்சனை? ஃபேமிலிக்குள்ளேயே ஒரே சண்டை, அம்மா அப்பா சண்டை. இந்த பிள்ளைக்கு இது ஒரு நோய் இல்லை.